ரட்சிக்கப்பட்டேன்ற மனநிலை மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஆல்மோஸ்ட் 100% நீ பாதுகாப்பாக இருக்கிற ஒரே ஒரு எண்ணம். அதுதான் உன் உயிர் காக்கும் உயிர் கவசம். அதுக்கு பேர் என்ன? என்ன கவசம் சொல்லுங்க? தலை கவசம், உயிர் கவசம். விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆமென் சொல்லுவோம். அடுத்து அந்த வசனம் செய்து முடித்தவர்கள் நிற்கவும் சர்வாதிபத்தியத்துக்குள் ரட்சணியம் தலைச்சீரா வாசிமா. அடுத்த தொடர்ந்து வாசி. ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும். கையில் ஒரு பெரிய வாள் வச்சிருக்கிறாங்க. அப்ப பவுல் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து முடிக்கிறேன். பவுல் உட்கார்ந்து இருக்கும் போது தலைச்சீரா பார்த்தோன்னு ஆவியானவர் சொல்றாரு, அதான்டா உனக்கு ஹெல்மெட்டு. அந்த ஹெல்மெட்டு தான் உனக்கு ரட்சிப்பு. நீ ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது பவுல். சொல்லுங்க ஆண்டவரே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. இந்த ரட்சிப்பு உன்னை சுற்றி மதுலாக நிற்குது. எந்த பிரச்சனையும் உனக்குள்ளே கிட்டக்க வர முடியாது. நம்பர் 1, இட் இஸ் த ஹை ப்ரொடெக்ஷன் ஏரியா. எது சொல்லுங்கள்? நான் ஒன்று கேட்குறேன். வண்டியில் போகும்போது, கவர்மெண்ட்லேருந்து பைக்கில் போகும்போது எல்லோரும் மார்க் கவசம் அணிந்து கொண்டு வண்டி ஓட்டுங்கள் கவர்மெண்ட் சொல்லுதா? சொல்லலை. எல்லாத்தையும் க்ளவுஸ் போட்டுக்காங்கன்னு சொல்லுதா? சொல்லலை. ஒன்று சொல்லுது, என்ன போட்டிக்க? ஹெல்மெட் போட்டுக்க. ஏன்னு சொல்லுங்க? ஹெல்மெட் இருந்தா நீ ஏறக்குறைய பாதுகாப்பாக தான் இருக்கிற. ரட்சிக்கப்பட்டேன்ற மனநிலை மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஆல்மோஸ்ட் 100% நீ பாதுகாப்பாக இருக்கிற ஒரே ஒரு எண்ணம். அதுதான் உன் உயிர் காக்கும் உயிர் கவசம். அதுக்கு பேர் என்ன? என்ன கவசம் சொல்லுங்க? தலை கவசம், உயிர் கவசம். அன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. திடீர்னு அந்த புறஜாதி கடவுள்லாம் என்ன செய்து கிளம்பி ஒன்று கழுகுல பறந்து வருது, ஒன்று புலியில் இப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கற்பனை தானே. அப்படி கடந்து வரும்போது எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ சரந்து ஒரு நிமிஷம் சரட்டு நின்றுட்டு டக்குன்னு இந்த புலியில் இருக்கிற டக்குன்னா அப்படியே ஒரு கிரீடத்தை கொண்டு நெத்தியில் மேலே வைக்கிறாங்க. அடுத்து கழுகுல பறந்துக்கிட்டு இருக்க அந்த அம்மாவுக்கு ஜல்லுன்னு கொண்டு வந்து அதுக்கு நெத்தியில் ஒன்று வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஆள் அதுக்கு நெத்தியில் வைக்கிறாங்க. ஆனால் கீழே போகிறாங்க. கடவுளே ஹெல்மெட்டை மாட்டிட்டு தான் வெளியே போகிறாரு. நீ ஹெல்மெட்டோட டோன்ட் ஃபர்கெட் டு வேர் யுவர் ஹெல்மெட். நானும் சொல்கிறேன், ஹெல்மெட்டை மாட்டாமல் வெளியே போகாதீங்க. ஹெல்மெட் என்னது? நீ சொல்கிறது எல்லாம் உண்மைதான்பா, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பேசுறது வேஸ்ட்டு. தேவையில்லாமல் பேச மாட்டான். அவனை நிப்பாட்டி நிறுத்த. திடீர்னு ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இதில் சிக்னலில் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. ஃபோன் வரும் வேகமாக எடுத்தோம்னா, ஹலோ சார், நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு லோன் இது வேணுமா சார்? நான் இப்படியே ரொம்ப நாளாக டார்ச்சரை கொடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் எடுத்தேன், சார் உங்கள் லோன் இது வேணும். ஆமாம், ஒரு 20 கோடி வேணும், உங்களுக்கு தர முடியுமான்னு. சத்தமே இல்லாமல் வச்சிட்டேன். ஒரு 200 கோடி ரூபா கடன் இனிமேல் கேட்குறவங்களுக்கு தான் சொல்லு. 200 கோடி ரூபா கடன் தாங்க. நான் அவன் பேச ஆரம்பித்தோடனே அமைதியாயிரம். நீ என்ன பேசுகிறான்? அவன் என்ன வேணாலும் பேசலாம். பாருங்கள், உலகத்துல எல்லாம் அப்படி எல்லாம் நடக்கலாம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவன். 100% ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவதற்காக எனக்காக ஒரு மிகப்பெரிய கரையம் சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.